ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வரமிளகாய் ஒரு 4, புளி கொஞ்சோண்டு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 7 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து வடசட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, புளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடுங்க. வரமிளகாவும் இதிலே சேர்த்துடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் வந்து தேங்காய் ஒரு 100 கிராம் திருவி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி வச்சுருங்க. தேங்காய் வந்து 1 நிமிஷம் வதங்கினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த வடசட்டி சூட்லேயே வந்து அது சரியாயிடும். அப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இல்லைங்க, தாளிப்பு கரண்டியில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கார சட்னி வந்து ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை இதோடலாம் நல்லாயிருக்கும். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.